ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐபிஎஸ்சி டியர் 2ல நிறைய பேருக்கு நிறைய டவுட் வந்திருக்கு. எப்படி டிரான்ஸ்லேட் பண்றது ரொம்ப டைம் டேக்கிங்கா இருக்கு, ஃப்ரேமே பண்ண முடியல சென்டென்ஸ்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய டவுட் சொல்லியிருக்கீங்க. அது எல்லா டவுட்டும் நம்ம இன்னைக்கு கிளாரிட்டியா நம்ம பார்க்க போறோம். அது இல்லாம சில பேர் ஜாப் ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கீங்க. அது எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா கிளியர் ஆயிரும். அதே மாதிரி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க நம்ம டெலிகிராம் சேனல்ல. அதுல நம்மளுடைய நோட்ஸ் எல்லாமே டெய்லியும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதை ஷேர் பண்ணுங்க, அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் காமனா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸ்ன்னு பார்த்தோம்னா இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றது எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு இருக்காங்க. சில பேர் ஸ்கூல்ல நம்ம தமிழ் ஒழுங்கா கத்துக்காம இருந்திருப்போம், ஏன்னா சில பேருக்கு தமிழ் கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கலாம். அதனால ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்குதான் செய்யும். எனக்கே சில டைம் நானே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுவேன் தான். அதே மாதிரி ஆவரேஜா நம்மளுக்கு டைம் கன்சூமிங் அதிகமாகுது ரெண்டத்தையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு 45 மினிட்ஸ் கிட்ட அவருக்கு ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஐபியோட ஒர்க் ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சில பேருக்கு இங்கிலீஷ் டு தமிழ் ஈஸியா இருக்குன்னு இருக்காங்க, சில பேருக்கு தமிழ் டு இங்கிலீஷ் கஷ்டமா இருக்குன்னு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் டு இங்கிலீஷ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸியா இருந்துச்சு. எனக்கு இங்கிலீஷ் டு தமிழ் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு டிஃபிகல்ட்டி இப்படியே மாத்தி இருந்துச்சு. பட் மோர் ஓவர் நம்ம ரெண்டுத்துமே நம்ம டிஃபிகல்ட்டியா நம்ம ஏன் ஃபீல் பண்ணுவோம்னா, நமக்கு அந்த சப்ஜெக்ட்ல இருக்க நாலேஜை காட்டிலும் அந்த லாங்குவேஜ்ல நிறைய நம்ம சின்ன வயசுல நிறைய தப்பு பண்ணியிருப்போம். அதை படிக்கும்போது நம்மளுக்கு ஆர்வம் கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கும். நான் தமிழ் அவ்வளோ இன்ட்ரெஸ்டா நான் சின்ன வயசுல படிக்காம விட்டுட்டேன். அதனால எனக்கு எப்போ தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணாலும் தமிழ் எழுதினாலுமே எனக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நிறைய ஆகும். அது ஒன் ஆஃப் த ரீசனா இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன டவுட் பார்த்தோம்னா, இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் டஃப்பா இருக்கு, அதே தமிழ் டு இங்கிலீஷ் பரவாயில்ல இப்படின்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே நம்ம இந்த வீடியோட கிளாரிட்டியா எப்படி இதை ஓவர் கம் பண்ணலாம்னு பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம என்ன பார்த்தோம், இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். கண்டிப்பா டைம் எடுக்க தான் செய்யும். ஏன்னா நம்ம இவ்வளவு நாள் எம்சிக்யூ பேஸ்ல ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம், இல்ல எஸ்ஏ ரைட்டிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம படிச்சிருப்போம். இது டிரான்ஸ்லேஷன் புதுசான பேட்டர்ன். அப்போ இந்த பேட்டர்ன் நம்ம இன்ன வரைக்கும் பண்ணதே கிடையாது. ஸ்கூல் டைம்ல பண்ணியிருக்க மாட்டோம், காலேஜ்லயும் பண்ணியிருக்க மாட்டோம். ஏதாச்சும் நம்ம ஸ்கிரிப்ட் டிரான்ஸ்லேட் பண்றதுக்காக ஏதாச்சும் அதர் ஈவெண்ட்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்றப்ப இந்த மாதிரி பண்ணியிருக்க உண்டு. இது ஒரு தனி எக்ஸாமா இருக்கனால இது கண்டிப்பா டைம் எடுக்கும். ஏன் டைம் எடுக்குது? ஒரு விஷயம் நம்ம புதுசா பண்ணும்போது கண்டிப்பா டைம் எடுக்கும். அதனால இத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இது எல்லாருக்குமே நடக்கிறது தான். இந்த 3 விஷயத்தினால தான் அதிகபட்சம் நம்மளுக்கு டைம் எடுக்கும். வேர்ட் பை வேர்டா நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணோம்னா கண்டிப்பா இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். கண்டிப்பா நிறைய டைம் எடுக்கும். அதே மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணும்போது ஓவர் திங்க் பண்ணுவோம். கிராமர் மிஸ்டேக் இருக்கும், இல்ல ஸ்பெல்லிங் வருதா, நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதுவும் வருதான்னு சொல்லிட்டு நம்மளே மைண்ட்ல ஒரு கால்குலேஷன் போட்டு எவால்வேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்போ அது பண்றதுனால நம்மளுக்கு ஓவர் திங்கிங் ஆகும்போது ஒரு சென்டென்ஸுக்கே ரொம்ப நேரம் டைம் அங்க ஓடிட்டு இருக்கும். அப்போ அது நம்மளுக்கு என்ன ஆகும், ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்ணிடும். அந்த ஸ்ட்ரெஸ் வந்துருச்சுன்னா நம்ம மைண்ட்ல எந்த வார்த்தையுமே வராது, ஒரு ப்ராப்பரான லைன் ஃபார்மேஷனே வராது. நோ ஃபிக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் இன் மைண்ட். அதுதான் நான் சொன்னேன். நம்ம ஒரு விஷயத்த எழுதுறப்போ மைண்ட்ல அதை அப்படியே ஃபார்ம் பண்ணி அதை எவால்வேட் பண்ணக்கூடாது. நம்ம வேர்ட் பை வேர்டாவும் நம்ம அதை டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, ஃபர்ஸ்ட் மென்டார் டிப்ஸ் நமக்கு என்ன எதிர்பார்க்கலாம்னா, டிரான்ஸ்லேஷன் பொறுத்த வரைக்கும் லிட்ரல் கான்வர்சேஷனாவே இருக்கக்கூடாது. டிரான்ஸ்லேஷன்ன்றது அப்படியே அதோட மீனிங்கா இருக்கணும். சும்மா ஒரு நம்மளுக்கு ஏத்த மாதிரி நம்ம அதை டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. அது ஒரு மெயின் திங். திங்க் இன் மீனிங் பிளாக்ஸ், நாட் வேர்ட்ஸ். மீனிங் பிளாக்ஸா நம்ம யோசிக்கணும், வார்த்தைகளா நம்ம யோசிக்கக்கூடாது. பிளாக்ஸ்னா என்னன்னா, ஒரு தொடரா ஒரு சென்டென்ஸா அதுக்கு கோர்வையா நம்ம யோசிக்கணும். ஒரு சின்ன சின்ன வேர்டா நம்ம யோசிக்க கூடாது. அண்ட் ஃபிக்ஸ் டெம்ப்ளேட் அப்ரோச். ஒரே டெம்ப்ளேட்டா நீங்க அப்ரோச் பண்ணணும். அந்த விஷயத்துக்கு ஏத்த மீனிங்கை அதோடைய மீனிங்கை மாதிரியே அடுத்து வரத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு நம்ம ஒரே வேர்டுக்கு 2 மீனிங் இருக்கும்ல, அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு மீனிங் கொடுத்துட்டு செகண்டுக்கு இன்னொரு மீனிங் கொடுக்க கூடாது. இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு நான் சேடுன்னு கொடுத்துட்றேன், செகண்டுக்கு நான் சாரோன்னு கொடுத்தேன்னா
ஒரே மீனிங் தான், ரெண்டுமே சோகம் தான். பட் ஆனா டூ வேர்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம மாத்தி மாத்தி ஒரு வேர்டை யூஸ் பண்ணக்கூடாது. அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி சாரோனா அந்த இடம் சாரோவா வச்சுக்கிட்டு அடுத்த வரப்பி சாரோ தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு இங்க சாரோ இங்க சேட் நம்ம மாத்தினோம்னா அது அப்ரோச் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிரும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ்க்கு டபுள் மீனிங் நம்ம அந்த பேராகிராஃப்ல நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுங்க. அண்டர்ஸ்டாண்ட் வந்து 1 to 2 minutes எடுத்துக்கோங்க பேராகிராஃபை. ஏன்னா நம்மளுக்கு புரிஞ்சிருச்சுனாலே நம்ம என்ன கதை சொல்லியிருக்காங்கன்னு நம்மளுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் 1 to 2 minutes நல்லா ரீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் செகண்ட் என்ன பண்ணணும்னா கீ பாயிண்ட்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு நம்ம ஐபி ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் நிறைய எழுதிட்டு தான் இருக்கோம். அதில் செக்யூரிட்டின்ற வேர்டு வந்து நிறைய டைம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ இது இன்டர்னல் செக்யூரிட்டியை குறிக்குதா இல்ல பாதுகாப்பை குறிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீ டிஃபரன்ஸை நிறைய எழுதிக்கலாம். நம்ம கொஸ்டின் பேப்பர்ல நம்ம மார்க் பண்ணக்கூடாதுதான். பட் இருந்தாலும் நம்ம ஒரு டாட் மாதிரியோ அந்த வேர்டை நம்ம மைண்ட்லயோ ஒரு கீ வேர்ட் மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஆனா சில பேர் கொஸ்டின்ல அண்டர்லைன் பண்ணிலாம் எழுதுவாங்க. பட் ஆனா நம்மளுக்கு சின்ன வயசுல இருந்து கொஸ்டின்ல எதுவுமே எழுதக்கூடாதுன்னு வாங்க. அதனால நம்ம ப்ராப்பரா அதை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேட் பேராகிராஃப் வைஸ், நாட் சென்டென்ஸ் வைஸ். அப்போ there is a country அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு, ஓகேவா? அண்ட் நீங்க ஒரு இது வந்துருச்சுன்னா அண்ட் பிளானட்னு சேர்த்து நான் போறேன்னு வைங்களேன். அது வந்துருச்சுன்னா இது ஃபுல்லுத்தையும் தான் நம்ம போடணும். இங்க ஒரு கண்ட்ரி இருக்கு மற்றும் ஒரு கோல் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸா நம்ம ஃபார்ம் பண்ணாம ஒரு பேராகிராஃபா, எக்ஸாம்பிளுக்கு பேராகிராஃப் நான் ஏதாச்சும் உங்களுக்கு அடுத்த வீடியோலயோ இல்லை நான் டெலகிராம்லயோ உங்களுக்கு எப்படி டிரான்ஸ்லேட் பண்றதுன்னு நான் சொல்லித்தரேன். அந்த மாதிரி நம்ம சென்டென்ஸா பண்ணாம ஃபுல் பேராகிராஃபை நம்ம பண்ணும்போது தான் கரெக்டா நம்ம பண்ண முடியும். இல்லாட்டி நம்மளுக்கு டைம் அதிகமாக தான் ஆகும். அதுக்கப்புறம் ஐடியல் டைம் ஸ்பிளிட். இப்போ நான் உங்களுக்கு 250 வேர்ட் தான் தந்திருக்கேன். அதுக்கு இந்த இது நீங்க ஃபாலோ பண்ணுங்க. 25 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. எனக்கே ஆவரேஜா ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது 250 வேர்ட்ஸை நான் மாத்துறதுக்கு. இங்கிலீஷ் சரி தமிழ் சரி ரெண்டுத்தையும் சேர்த்து 40 நிமிஷம் எனக்கு ஆகுது. ஸோ அதை நம்ம கம்மி பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் அந்த ரீடிங் ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க, கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை போகலாம். ரிவிஷன் மீன்ஸ் நம்ம இதை ரீடிங் தான் போட்ட ரிவிஷனாக நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, அடுத்து சென்டென்ஸ் ஃப்ரேமிங் கஷ்டமா இருக்குன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. இது அவங்களுக்கு மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். கன்ஃபியூஸ் கூட ஆகும் எப்படி பண்றதுன்னு. நம்மளுடைய நாலேஜை வந்து செக் பண்றதுக்கு மீனிங் என்னன்னா, அவங்க வந்து நம்மளுடைய கிளாரிட்டி, இந்த பேசேஜ்ல நம்மளுக்கு என்ன கிளாரிட்டி புரிஞ்சது அங்க செக் பண்ண போறாங்க. நமக்கு வந்து பெர்ஃபெக்டா லிட்ரேச்சருக்கு ஏற்ற மாதிரி தமிழோ இங்கிலீஷோ அவங்க கேட்கல. அதை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஐபியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கிளாரிட்டியை தான் செக் பண்றாங்க, அதை நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சிம்பிள் ரூல், சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரக்சர். அப்படின்னா என்னன்னா, he runs fast, they go. ஏன்னா இது வந்து சிங்குலர் சப்ஜெக்ட். சிங்குலர் சப்ஜெக்ட் வந்தா என்ன வரணும், சிங்குலர் வெர்ப் வரணும். ஓகேவா? இது என்னது, இது வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட். அது வந்தா ப்ளூரல் வெர்ப் வரணும். இதெல்லாம் என்ன சார் இங்கிலீஷ்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இதெல்லாமே நம்ம எஸ்எஸ்சில படிச்ச கிராமர் தான். கிராமர் ரூல்ஸ்லாம் நம்ம சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் நம்ம படிச்சிருப்போம். எவ்ரி வந்தா என்ன பண்ணணும், எவ்ரி ஒன் வந்தா என்ன பண்ணணும், ஈச் வந்தா என்ன பண்ணணும், ஈச் ஆஃப் ஒன் வந்தா என்ன பண்ணணும். இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் நம்ம இங்கிலீஷ் சென்டென்ஸ்ல நம்ம படிச்சிருப்போம். டென்சஸ் அண்ட் சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட், இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சென்டென்ஸ் ஃபார்மிங் ஈஸி ஆயிரும். அவாய்ட் லாங் காம்பவுண்ட் சென்டென்ஸ். இந்த மாதிரி பெருசாக நம்ம எழுதணும் அவசியம் இல்லை. சிம்பிள் இங்கிலீஷ் நம்ம யூஸ் பண்ணாலே போதும். பெரிய பெரிய வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு மைண்ட் கொஞ்சம் ஸ்டம்பிள் ஆயிரும். அதுக்கப்புறம் டிட் நாட் ஸ்டடி தமிழ் அட் ஸ்கூல்ஸ். நம்ம ஸ்கூல் டைம்ல தமிழ் ஒழுங்கா படிக்காம இருந்தோம்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொஞ்சம் ஆகத்தான் செய்யும். ஈவன் நம்ம நல்லா படிச்சிருந்தாலுமே நம்மளுக்கு டச் விட்டு போயிருக்கும். ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கிட்ட ஆயிருக்கும். சில பேர் ஸ்கூல் முடிச்சு தமிழ் தொட்டே சில பேருக்கு 10 வருஷம் கிட்ட ஆயிருக்கும். அதனால நீங்க கவலைப்பட வேணாம். இது எல்லாமே ஓவர் கம் பண்றதுக்கான டிப்ஸ் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஐபி எக்ஸாம்ல நம்மளுக்கு வந்து மார்க் வந்து ஹெவியா கட் பண்ண மாட்டாங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக். அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? அவங்க நம்மளோட ஐடியா கரெக்டா இருக்கா,
சொல்லியிருக்க வார்த்தையை கரெக்டான இதுல சேர்க்க பார்த்துருக்காங்களா, அது வந்து ரிலவெண்ட்டாக இருக்காதான்னு பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு தான் மார்க்கு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக ரொம்ப மார்க் கம்மி பண்ண மாட்டாங்க, மினிமமாக தான் அதுக்கு ரொம்ப மார்க் கம்மி பண்ணுவாங்க. இப்போ வாட் டு ஃபோக்கஸ் இன்ஸ்டன்ட், அதுக்கு பிறகு நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணலாம், டெய்லி தமிழ் வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறத யூஸ் பண்ணோம் நம்ம அந்த பேராகிராஃபில். அதுக்கப்புறம் போயட்டிக் தமிழ், ரொம்ப அந்த இலக்கணம் சார்ந்த தமிழ் நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை, அது தெரியணும் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம எக்ஸாம் பேட்டர்னுக்கு இது போதும். அதுக்கப்புறம் ஸ்போக்கன் தமிழ், ஃபார்மலா நம்ம பேசுற தமிழ், கொலாய்க்கல் கிடையாது, ஃபார்மலா நான் கூறுகிறேன், நான் செய்கிறேன், அந்த மாதிரிதான் நம்ம அதை ஆட் பண்ணணும். நான் செஞ்சேன், நான் போனேன், அந்த மாதிரி சொல்றது அது கொலாய்க்கல். ஃபார்மலா நம்ம இந்த மாதிரி நம்ம ஸ்கூல் டைம்ல யூஸ் பண்ணதை எழுதிக்கலாம். கோல்டன் டிப்னு பார்த்தோம்னா, ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னால எந்த ஒரு இஷ்யூமே ஆகாது, பட் மீனிங்கே தப்பாச்சுன்னா மார்க் கம்மியாகும். இதுதான் முக்கியம். ஏன்னா இப்ப எனக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரிஞ்சுப்பேன், ஆனா மீனிங்கே தப்பா இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு சென்டென்ஸே தப்பாயிரும். அதனால அதை மட்டும் பார்த்துக்கோங்க நல்லா. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் டு தமிழ் ஈஸியா இருக்கு, தமிழ் டு இங்கிலீஷ் டிஃபிகல்ட்டா இருக்குன்னு சில பேர் சொல்றீங்க. சில பேருக்கு அப்படியே வைஸ் வெர்ஷாவா இருக்கும், தமிழ் டு இங்கிலீஷ் ஈஸியா இருக்கும், இங்கிலீஷ் தமிழ் கஷ்டமா இருக்கும். வாட் எவர் இட் இஸ், நம்மளுக்கு வந்து ஒய் தமிழ் இங்கிலீஷ் ஃபீல்ஸ் டஃப். இவருக்கு ஏன் இந்த மாதிரி பீப்புளுக்கு ஏன் அது டஃபா இருக்குன்னா, மேபி அவங்களுக்கு வெக்காபுலரி ரீகால் பண்ற இஷ்யூ இருக்கலாம், இல்ல ஃபியர் ஆஃப் கிராமர் இருக்கலாம். திங்கிங் இன் தமிழ் while ரைட்டிங் இங்கிலீஷ், இங்கிலீஷ் எழுதும்போது நம்ம தமிழை நினைக்க கூடாது. நம்ம ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் நம்ம இங்கிலீஷ்ல பேசும்போதுமே நம்ம மைண்ட்ல ஒரு தமிழ் வார்த்தை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம ரோபோட் மாதிரி பேசக்கூடாது. அந்த ஸ்பான்டேனியஸா அந்த கான்செப்டை புரிஞ்சு டென்ஸ் வைஸ்ல பேசணும். இப்போ ஐ எம் அருண், ஐ எம் ஒர்க்கிங் ஆஸ், அந்த மாதிரிலாம் நம்ம சொல்றோம்னா நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம நிறைய டைம் அதை சொல்லி 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 நம்மளுக்கு ப்ராக்டிஸ் வந்துடும். ஆனா இந்த வேர்டை நம்ம மைண்ட்ல நம்ம செட் பண்ணிட்டோம்னா தமிழ்ல, நான் அருண், நான் இது பண்ணிட்டு இருக்கேன், நான் இந்த வேலையில இருக்கேன், அந்த மாதிரி நம்ம சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம இங்கிலீஷ்ல பேசும்போது தப்பு பண்ணுவோம். அதனால நீங்க டிரான்ஸ்லேட் உங்க ஓன் மைண்ட்ல பண்ணாதீங்க. பென் வச்சு நீங்க எழுதும்போது ஒரு சென்டென்ஸை நம்ம பேராகிராஃபா நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நம்ம மைண்ட்ல ஒரேடியா அதை கோர்வையா வச்சுக்கோங்க. அந்தந்த சென்டென்ஸ் வேர்டு வரும்போது அந்தந்த மீனிங்க்கு கரெக்டாக நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். தமிழ் டு இங்கிலீஷ் தான் ரொம்ப ஈஸி, இங்கிலீஷ் டு தமிழ் தான் நிறைய பேருக்கு கஷ்டம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நீங்கள் ஈஸியாக அதை ஓவர் கம் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சொல்யூஷனாக அதுக்கு என்னன்னு பார்த்தோன்னா, கன்வெர்ட் தமிழ் ஐடியா இன்டு சிம்பிள் இங்கிலீஷ். ஆல்ரெடி நான் சொன்னது மாதிரி தான், அந்த தமிழ் பேராகிராஃபை உங்கள் மைண்டில் ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி ப்ரீசெட்டாக வச்சுக்கோங்க. நம்ம எழுதும்போது அதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் போதும். நம்ம எழுத நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்தோம்னா அது ரொம்ப ஒரு தப்பான ஸ்ட்ராட்டஜியாக போயிடும். அதே மாதிரி பெரிய பெரிய வேர்ட் யூஸ் பண்ண வேணாம், ஹெவி வேர்ட்ஸ் வேணாம் நமக்கு. யூஸ் கவர்மெண்ட் எக்ஸாம் இங்கிலீஷ். பேசிக்காக இங்கிலீஷ் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு தேவை இங்கிலீஷ் நிறையா இருக்குது. பிளாக் புக் படிங்க, இல்லாட்டி நீத்து மேமோடது படிங்க, இந்த மாதிரி நிறையா புக்ஸ் இருக்குது. ஐஎல்ஸ் லெவலுக்கு நம்ம இங்கே தேவையில்லை, போதும் இதுவே. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சேஃப் இங்கிலீஷ் ஸ்டைல். சேஃபாக நம்ம இங்கிலீஷை நம்ம ஸ்டைலில் யூஸ் பண்ணோம்னா ஷார்ட் சென்டென்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ், சிம்பிள் வெக்காபுலரி. எக்ஸாமினர் வந்து கிளாரிட்டியை தான் பார்ப்பாங்க, ஓவர் த வெக்காபுலரி ஷோ ஆஃப். நம்ம பெரிய வேர்டு யூஸ் பண்ணாதான் அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு நம்ம வித்தியாசமான புது இங்கிலீஷ் யூஸ் பண்ணாதான் நம்ம நல்லா படிச்சிருக்கோம்னு தெரியும். அப்படிலாம் கிடையாது. அவங்க கொடுத்துருக்க மீனிங்க்கு கரெக்டான வேர்ட் கரெக்டான மீனிங் இருந்துச்சுன்னா நம்மள அவங்க எடுத்துப்பாங்க. அதே மாதிரி ஆக்டிவ் வாய்ஸ்ல யூஸ் பண்ணுங்க. ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் நம்ம படிச்சிருப்போம் எஸ்எஸ்சி பேட்டர்ன்ல, கண்டிப்பா அதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் தமிழ் ஃபீல்ஸ், இங்கிலீஷ் டு தமிழ் ஃபீல்ஸ் ஓவரால் டஃப் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி நம்ம முன்னாடி தமிழ் டு இங்கிலீஷ் பார்த்தோம், இப்போ இங்கிலீஷ் டு தமிழ் பார்க்குறோம். ஹானஸ்டா நம்ம பார்த்தோம்னா திஸ் இஸ் ஃபீலிங் நார்மல், இது எல்லாத்துக்குமே வர்றது தான். இது வந்து மோஸ்ட் காமன், 4ல் 3 பேருக்கு இந்த ப்ராப்ளம் வரதான் செய்யும். இது ப்ராப்ளம் கிடையாது, இது வந்து லேக் ஆஃப் ப்ராக்டிஸ் அண்ட் லேக் ஆஃப் எக்ஸசைஸ், அதனால தான். ஈவன் டாப்பர்ஸ் ஃபீல் திஸ் இனிஷியலி. நல்லா படிக்கிற நம்மளே இந்த மாதிரி பிரச்சனை தான் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்துருப்போம். எல்லாருமே நம்ம தமிழ்ல கூட டாப்பரா இருந்திருப்போம். பட் இந்த விஷயம் நம்ம கன்வெர்ட் பண்றப்போ கொஞ்சம் ஃபீல் ஆக தான் செய்யும். என்னடா நம்ம இவ்வளவு படிச்சோமே, நம்மளுக்கு இதுவே கஷ்டமா இருக்கே, நம்ம எப்படி எக்ஸாம்ல பண்ணுவோம், அந்த மாதிரி டிமோட்டிவேட்லாம் ஆகாம இதெல்லாம் ஒரு சிக்னேச்சர், இது வந்து ஸ்டார்டிங் சைன். நம்ம வந்து கரெக்டான பாத்துல தான் போறோம். சில பேருக்கு இது வராமே இருக்கலாம், அதனால நீங்க தப்பான பாத்துல போறீங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஒவ்வொருத்தங்களோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி. பட் நம்ம மெஜாரிட்டியா பேசும்போது ஒரு 90% பீப்புளுக்கு இந்த மாதிரி இனிஷியலா ஃபீல் ஆக தான் செய்யும்.
அதுக்கப்புறம் இதை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம்னா ஒரு தீம் பேஸை ரிப்பீட்டாக வச்சுக்கோங்க. செக்யூரிட்டி, யூத், கவர்னன்ஸ், எஜுகேஷன். இப்போ கூட நம்ம அந்த மாதிரி தான் தந்துட்டு இருக்கோம். டெக்னாலஜி சைட் தந்துட்டு இருக்கோம், சைபர் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் ஐபி ரிலேட்டட்ல கொடுத்துட்டு இருக்கோம். பட் சில பேர் சஜஷன் சொல்லியிருக்கீங்க நேச்சர் பேஸில் கொண்டு வாங்க, ஜாகிரஃபி பேஸில் கொண்டு வாங்கன்னு. நம்ம அப்கமிங் டேஸில் அதை அப்டேட் பண்ணுறோம் டெய்லி ப்ராக்டிஸ் செஷனில். அதுக்கப்புறம் ஒன்ஸ் வேர்ட் ரிப்பீட்டட் கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆயிரும். ஒரு தாட்டி நம்மளுக்கு அந்த வேர்ட்ஸ்லாம் நம்ம கரெக்டாக ரிப்பீட்டாக யூஸ் பண்ண கற்றுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆயிரும். எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் வராது. ஆஃப்டர் 10 to 15 பேசேஜ் நம்ம வந்து Jan 1 ஸ்டார்ட் பண்ணோம். Jan 1 to Jan 15 வரைக்கும் நம்ம 250 வேர்ட்ஸ் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இங்கிலீஷில் 250, தமிழில் 250 பார்த்துட்ருக்கோம். ஆஃப்டர் Jan 15 நம்ம வந்து 500 வேர்ட்ஸ் நம்ம கொண்டு போகிறோம். போத் இங்கிலீஷ்லேயும் 500, தமிழ்லையும் 500. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக டிஃபிகல்ட்டி கம்மியாயிடும். இந்த 15 நாளில் நீங்கள் எப்படி இந்த பேட்டர்னுக்கு செட் ஆகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் செட் ஆகிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன டஃப்பாக இருக்கும் January 15க்கு அப்புறம். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் கேட்டிருந்தாரு ஐபியில் எப்படி ப்ரோ வேலை இருக்கும், என்ன மாதிரி ஒர்க் ப்ரொஃபைல் இருக்குன்னு. இது வந்து கிரவுண்ட் லெவல் இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட் தான் ப்ரோ. நம்ம வந்து பார்த்தோன்னா ஃபீல்டு ஒர்க்கில் தான் இருப்போம். இது வந்து ஒரு டாஸ்க் மேனேஜ்மெண்ட் மாதிரி நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஒரு மீட்டிங்கோ ஒரு ஆர்கனைசேஷன் ஏதாச்சும் ஒரு பெரிய ஒரு பீப்புள் கேதர் ஆகிறாங்கனோ அந்த இடத்துல நம்ம இருக்கணும். ஏதாச்சும் நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சால் நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். ஒர்க்கர்ஸ் அண்டர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர். நமக்கு மேலே யார் இருப்பாங்கன்னா ஜேஐஓ, ஏசிஐஓ, நம்ம இங்கே இருப்போம். எம்டிஎஸ் இங்கே கீழே இருப்பாங்க, இல்லாட்டி நம்ம ரோல்லே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் உள்ள ஹைரார்கி இருக்கு. பட் நம்ம வந்து ஒரு அந்த ஜோனில் இருக்கிறப்போ நம்ம வந்து கான்ஃபிடென்ஸ்லாம் இருக்கணும். நம்ம யார்கிட்டையுமே நம்மளை பற்றி சொல்லக்கூடாது. அந்த மாதிரி தான் இருக்கணும். மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டினா சர்வேலன்ஸ் சப்போர்ட், கண்காணிப்பு. நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம நாட்டுக்கு ஏதாச்சும் பாதுகாப்புக்கு தப்பி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருதா, நம்ம நாட்டோட பாதுகாப்பை யாராச்சும் கெடுக்க வராங்களான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடாக யாராச்சும் ஒரு பெரிய மீட்டிங் நம்மளுக்கு கொண்டு வந்தாங்கன்னா அந்த யூனியன் மினிஸ்டர்ஸ்க்கு நம்ம பாதுகாப்பு தரணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும். லோக்கல் இன்டெலிஜென்ட் இன்புட்ஸ் தரணும், இந்த இடத்துல இதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி ட்ராக் பண்ணணும் சில சைன். அதே மாதிரி சீனியர் ஆஃபீஸருக்கு நம்ம அசிஸ்ட் பண்ணணும். நம்மளோட ரோல் அதுதான். அதே இது பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா போஸ்டிங் நம்ம ஊர்லேயே தான் கிடைக்கும். ஏன்னா எஸ்ஐபி நம்மளுக்கு எஸ்ஐபி வந்து சென்னை தான், சென்னை ஜோன் தான். ஓகேவா? அதே மாதிரி இது வந்து ரூரல், அர்பன் இது ரெண்டுத்தையும் கலந்து நம்மளுக்கு போடுவாங்க. ரூரலில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அர்பனில் இருக்கலாம் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்ஸ்லாம் பண்ணிப்பாங்க. பட் நம்ம ஃபிக்ஸடாக சொல்ல முடியாது. 3 to 4 இயர்ஸில் வந்து நமக்கு ப்ரொமோஷன் வரலாம். ப்ரொமோஷன் நீங்கள் வேணான்னு சொன்னால் கூட அதே இடத்துல கூட நீங்கள் இருந்துக்கலாம். கான்ஃபிடென்ஷியல் டிசிப்ளின் ஒர்க்கர்ஸ்லாம் இருக்கணும். நீங்கள் வேலை பண்ணுறது உங்கள் அப்பா அம்மாக்கே தெரியக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் நம்ம இருக்கணும். நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் நம்ம ஜாப் பற்றி போடக்கூடாது. அதே மாதிரி நம்மளுக்குன்னு கீபேட்ஸ் எல்லாம் நம்ம வச்சுக்கணும். இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. முதல்ல இந்த மாதிரி நம்ம டீட்டெயிலாக டீகோடே பண்ண முடியாது இந்த ஜாப் ரோல், ஏன்னா இது ரொம்ப கான்ஃபிடென்ஷியல். அதுக்கப்புறம் ஸ்கில்ஸ் ரெக்வயர்டு நம்ம பார்த்தோன்னா அலர்ட்டாக இருக்கணும், எப்பொழுதுமே அப்சர்வேஷனில் இருக்கணும், டிசிப்ளினாக இருக்கணும், லாயலாக இருக்கணும். எந்த ஒரு ஸ்பையும் வேற ஒரு டிபார்ட்மெண்ட் நம்ம பண்ணிடக்கூடாது. நம்ம நேஷன் தான் நமக்கு ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு மைண்டில் அதை ஏற்றிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். அதே மாதிரி ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் எண்டூரன்ஸ். ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் எண்டூரன்ஸ்னால் நம்மளுக்கு ஃபிட்னஸ்லாம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம ஒரு ஒர்க் கல்ச்சரில் இருக்கோம், நம்ம வந்து ஃபீல்டு ஒர்க்குக்கு போகிறோன்னா ஒரு ஆக்டிவாக இருக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய மேல் அதிகாரியோ இல்லை நம்ம ஏதாச்சும் ஒரு டாஸ்கில் தப்பு பண்ணுறோம், மென்டலாக நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப் வந்து மேக்ஸிமம் டெஸ்காக தான் இருக்கும். ஒரு 75% டெஸ்க், 25% ஆஃபீஸ் ஒர்க், ஃபீல்டு ஒர்க்காக இருக்கும். அப்படியே பாய்ஸ்க்குன்னு பார்த்தோன்னா 75% ஃபீல்டு ஒர்க்கு, 25% ஆஃபீஸ் ஒர்க் இருக்கும். இவங்களாம் மேக்ஸிமம் வந்து ஏர்போர்ட் சைடில் டியூட்டிஸ் இருக்கும். இவங்களுக்கெல்லாம் ஒரு நார்மலான ஒரு ஐரிஸ்க்லாம் கிடையாது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் நம்ம ஃபீல்டு ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா டிப்ஸ் நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அதிலே போய் உங்களை சேர்த்துரும். அதே மாதிரி டெய்லியும் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் நம்ம ஏசியோக்கும்
எஸ்ஏக்கு நம்ம போஸ்ட் போட்டுட்ருக்கோம். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஐபிஎஸ்ஏ, ஏசிஐஓ, ரயில்வேல எல்லா எக்ஸாமும், எஸ்எஸ்சிக்கு ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இங்கே திருச்சியில் வேலை செய்கிறாங்க. அவங்க வந்து நார்த் இந்தியா ராஜஸ்தான்லேருந்து இங்கே வந்து படித்து இங்கே கிளியர் பண்ணிட்டாங்க. பட் அவங்களோட ஸ்ட்ராட்டஜிலாம் நம்மளுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை அப்கமிங் டேஸில் நான் கொண்டு வரேன். உங்களுக்கு 2026 எப்படி எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது, சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் இதெல்லாமே கொண்டு வரோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் மந்த் நம்மளுக்கு எம்டிஎஸ் இருக்குது. எம்டிஎஸ் ஸ்ட்ராட்டஜி வீடியோவும் நமக்கு அப்கமிங் டேஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.